இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி மாமா, பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தேன். அது ஒண்ணும் இல்ல, நான் பிறந்ததுல இருந்தே சிவா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இவங்க எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. நெஞ்சில ஆசைய வளர்த்துக்கிட்டேன்னு சொன்னா போக போக சரியா போயிடும்னு சொல்லிட்டாங்க. ஆசைப்பட்டவனோட பேரை பச்சை குத்திக்கிட்டா அதனாலதான் என் நெஞ்சில சிவான்னு பச்சை குத்திக்கிட்ட. நீங்க வேணா பாக்குறீங்களா? இவங்க எல்லாரும் நம்புற மாதிரி இருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அந்த பேரு என் நெஞ்சில தான் இருக்கும். பார்க்க வேணாம், பரவாயில்ல. நீங்க தாலி கட்டுன்னு சொன்னா என் பையனை நான் தாலி கட்ட சொல்லியிருக்கேன். உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு மரியாதை எல்லாம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து விட்டீங்களே. தயவு செஞ்சு இன்னொரு டைம் இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தாதீங்க. அது நல்லது இல்லை. ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு. இப்ப நீங்க ஏன் அதை பெருசுப்படுத்தி இவ்வளவு அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, வேற மாதிரி தான் முடிவு எடுக்கணும். இதுல யாரோட தப்புமே இல்ல. ரம்யாவால புரிஞ்சுக்க முடியாம போனது தப்பு. நீங்க வாங்கம்மா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது தரேன். நீங்க எழுந்துருங்க. எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. வாங்க, நீ போய் ரெஸ்ட் எடு. கூட்டிட்டு நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. பத்மா ஆண்டி சொன்னா ரம்யா கேட்க மாட்டா. இதெல்லாம் தேவையாப்ப? அதுதானே உண்மை. அதுதான் உண்மை. ஐ அக்ரி. பட் இனிமே கேட்கணும், கேட்க வைக்கணும். இந்த பிரச்சனையை அவங்க பிரச்சனையை உணர வைக்கணும் ஜனனி. இதுக்கு மேல இது அப்பாவோட பிரச்சனை இருக்க வேணாம் தான் பேசணும். ஓ அப்படியா? எனக்கு சரியா புரியல. ஜனனி, உனக்கு என்னதான் புரிய போதோ எனக்கு சுத்தமா தெரியல ஜனனி. சிவா, அந்த ரம்யா சிவான பச்சை குத்திருக்காளே, இப்ப அதை என்ன பண்றது? ஐயோ தெய்வமே, தயவு செஞ்சு டென்ஷன் படுத்தாம நீ வா, போலாம் வா. சரி. அத்த மக ரம்யான்னு ஒருத்தி எனக்காக காத்திருப்பான்னு சிவா மாமா சொல்லிருப்பார்ல, சொன்னாரா இல்லையா? பதில் சொல்லு. ஆமா சொன்னாரு. அவன் சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்குடி நீ அவனை காதலிச்ச? அப்ப தப்பு ஊ மேலதான் இருக்கு. அண்ணா, என்னடி ஆட அவனாங்கிட்டு அப்புறம் தெரிஞ்சு ஏண்டி காதலிச்ச? எங்க வயிற்றுல கொட்டிக்கவா? மா, நிறைய சொத்து இருக்குன்னு மாமா சொல்லிருப்பாரு. ஏய், அப்படி சொன்னானா? சொல்லு. ஹலோ, என்ன பேசுறீங்க? ரம்யா பத்தி சொன்னாரு. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, அதனால என்னால ரம்யாவை தப்பா பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. ஓ, இதெல்லாம் வேற சொல்லிருக்கானா உன்கிட்ட? இங்க பாருங்க, எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. சிவா மாமாவுக்கு முத பொண்டாட்டி நான் தான் கடைசி வரைக்கும் பொண்டாட்டியாவும் இருப்பேன். இதுதான் உண்மை. நான் என்னதான் பண்ணுவேன்? ரம்யாவை என்ன பண்றதுனே புரியலையாமா? ஆமாப்பா, என்ன பண்றதுனே புரியல. வந்திருக்காங்க. சிவா, யாரா அது? பாட்டி, இவங்க தான். தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏமா, காசு கொடுத்தா போதுமா? யாரு என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன சொன்னாலும் பச்சை குத்திடுவீங்களா? கல்யாணம் ஆகாத பொண்ணுமா, ஒரு வார்த்தை நீங்களாவது கேட்டிருக்கலாம்ல. கேட்டங்க. இவர் என் தாய் மாமா மகன் தான். 3 வயசுல இருந்து காதலிக்கிற இவருக்கும் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிச்சு. ஏமா, கையில கால்ல பச்சை குத்துவாங்க, இப்படியாமா பண்ணுவீங்க?
அதெல்லாம் இப்ப யாரையா சொல்ல விடுறாங்க? காலம் மாறி போயிடுச்சியா? அம்மா இப்ப அதை அழிக்க முடியுமா? அழிக்கணுமா? ஏமா? காரணம்லாம் நான் அப்புறம் சொல்றேம்மா. அழிக்கணும். முடியுமா முடியாதா? அத அழிக்கலாம் முடியாதுமா. ஐயோ, அழிக்க முடியாதா? என்னம்மா சொல்றீங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். அது மேல பூ போட்டு எழுத்து தெரியாம அழகா பண்ணலாம். காசு கொஞ்சம் அதிகமாகும். அந்த வலி தாங்கணுமா? அந்த பையன் பேரை குத்தும் போது வலிக்கலையாமா? ஐயோ, கொஞ்சம் கூட அசையாம கல்லு மாதிரி உக்காந்துருந்தா. சரி, பூ போட வேண்டியதான். வேற வழி இல்ல. பூ போடுறீங்களா? எப்படி போடுறீங்கன்னு நானும் பாக்கிறேன். ரம்யா, எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும் தாண்டி. ஏன்டி இப்படி பண்ற? ஏய், கீழே வாடி, உன் கால்ல கூட விழுறடி. கீழே வாடி. அம்மா, இது உனக்கு சொன்னா புரியாது. அந்த அம்மாவை அனுப்புங்க. அப்பதான் நான் இறங்கி வருவேன். இல்லைன்னா கீழே இறங்கி வர சான்ஸே இல்ல. ரம்யா, ஐயோ. ஏய் ரம்யா, முட்டல் தரமா பண்ணாத, இறங்கி வாடி. ரம்யா, சிவா மாமா, நீங்க என்ன வாடின்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு தடவை சொல்லுங்க. வாடின்னு எல்லாம் சொல்லாத சிவா. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐயோ, சொல்லுங்க மாமா. இல்ல சிவா, சொல்லாத. தலையை இழுத்து இதெல்லாம் பேசுற நேரமா இது? ரம்யா, ரம்யா தயவு செஞ்சு இறங்கி வா ரம்யா. அடியே, கீழே விழுந்து கை கால் உடைச்சுக்க போற. அப்புறம் யாரு உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? கீழே இறங்கி வா. அதெல்லாம் என் மாமா கட்டிப்பாரு. நான் எதுக்கு எவனையோ கட்டிக்கணும்? ரம்யா, ரம்யா, இறங்கு, இறங்கு ரம்யா. கீழே இறங்கு.